கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக நாட்களாக அந்த நன்மைக்காக காத்து காத்து உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? நீங்கள் கலங்காதிருங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய அவரிடத்திலிருந்து நமக்கு கடந்து வருகிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்து உங்களை வாழ வைப்பவர். ஒரு நாளும் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அநேக நாட்களாக நன்மைக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மகளே, நான் உன் வாழ்க்கையில் நான் நல்லவராக இருக்கிறேன். மகனே, நான் உன் வாழ்க்கையில் நான் நல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த காத்திருப்பது என்பது எதை தெரியுமா குறிக்கிறது? நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குறிக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதிருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருங்க. தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அவர் குறித்த காலத்தில் அந்த நன்மை நிறைவேறும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இத்தனை நாட்கள் காத்திருந்தேனே, இன்னும் ஒரு நன்மையும் நான் காணவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திருங்க. நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. இந்த காத்திருப்பு எதை தெரியுமா குறிக்கிறது? நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரமல்ல, நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பையும் இது காட்டுகிறது. தேவன் இந்த அன்பை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் இத்தனை நாட்கள் தாமதமாகியும் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி என் மீது வைத்த அன்பு நிமித்தம் காத்திருந்தார்கள் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாகவே நன்மை செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆகவே இவ்வளோ நாட்கள் கடந்து போனதே, ஒரு நன்மையும் நான் என் வாழ்க்கையில் காணவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நம்பி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் அநேக நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அது வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழும்படியாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக, அவர் நன்மை செய்கிறவராக வெளிப்படுவார். நாம் செபிப்போமா? தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா.
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்மை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் நன்மை செய்வீர் என்று சொல்லி, எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி, எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து எங்களை வாழ வைப்பீர் என்று சொல்லி உமக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா, எங்களுக்கு நன்மை செய்யுங்க சப்பா. நாங்கள் கண்டு வியக்கத்தக்கதாக, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இதை கண்டு வியக்கத்தக்கதாக, எங்கள் குடும்பத்தார் மகிழும்படியாக எங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்யுங்க ராஜா. நீர் நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் ருசி பார்க்காமல், நீர் நல்லவர் என்பதை நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஜனமும் ருசி பார்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மகத்துவமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை நாங்கள் விசுவாசித்து இத்தனை நாட்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில நீ நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.